வாழ்க வாழ்க வளமுடன். யுஜிசி நெட் இரண்டாம் தாள். இதுல பேசிக் யோகா டெக்ஸ்ட் உபனிஷத்து அப்படிங்கிற பகுதியை பார்க்குறோம். இந்த உபனிஷத்துக்கள் அப்படிங்கிறது உபநிஷத் அப்படிங்கிற மூணு வார்த்தைகளை சேர்ந்தது. உபன்னா பக்கத்துல, நீன்னா பக்தியோட, யாருக்கு பக்கத்துல? குருவோட பக்கத்துல பக்தியோட அமர்ந்து உபதேசங்களை பெற வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தம். இது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற வாழ்க்கையினுடைய மீனிங், அர்த்தம், புருஷார்த்தம், ஆசிரமா சிரமம் இல்லாம எப்படி வாழ்றது அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு ப்ராடான ஒரு டெக்ஸ்ட் தான் அது. அது நமக்கு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கிறது தான் இந்த வேதத்தினுடைய அந்தமாகிய பகுதி வேதாந்தம்னு சொல்றோம். இந்த வேதாந்தத்தை நம்ம படிக்கும்போது இதெல்லாம் படிக்க முடியுமா, இது வேற்று மொழியில இருக்கு, இதுல வேற ஏதோ கருத்துக்கள் சொல்ல வருது அப்படின்னு நமக்குள்ள நம்மை அறியாமலே அதை பத்தி ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்போம். இது நமக்கு எட்டாத ஒரு கனி அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்படை நூல், ஆதார நூல் யோகாக்கு அப்படின்னு எடுத்தோம்னா இந்த உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, யோக வாசிஷ்டம், இந்த மூணு ஆதார நூல்கள் அடிப்படையான யோகாக்கான நூல். இந்த நூல்ல குருவுக்கு பக்கத்துல அமர்ந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டு. சரி, இது ஏன் நம்ம இந்த உபனிஷத்துக்களை ஏன் குருவோட பக்கத்துல இருந்து அமர்ந்து நம்ம படிக்கணும்? முதல்ல இந்த உபனிஷத்துக்கள் எப்பேற்பட்டது? ஒரு மரத்தை கேரி பண்றது கடினம். ஆனா ஒரு மரத்தினோட விதையை கேரி பண்றது ரொம்ப ஈஸி. அந்த மரம் சுருங்கினால் விதையாகுது, விதை விரிந்தால் மரம் ஆகுது. அது போல இந்த வேதத்தினுடைய சுருக்கம் தான் இது. இதை விரித்து பார்த்தா வேதம் உள்ளார இருக்கும். மரம் எவ்வளவு பெரியதை வேண்டா இருக்கலாம், ஆலமரம் எவ்வளவு பெருசு. ஆனா அதனுடைய விதை நாம தான் தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நாம கட்டுமரம்லாம் வச்சு கட்டி தூக்கிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு காகம் எச்சமிட்டு போனா அந்த ஆலமரம் ஒரு இடத்துல உதயமாயிடும். சோ அவ்வளவு சரி. இது அப்படி யாரு வேண்டுமானாலும் இந்த உபநிஷத்தை எடுத்துட்டு போற அளவுக்கு இதெல்லாம் சிறிதாக்கப்பட்டிருக்கு. அப்ப சிறிதாக இருக்கும்போது அதுல என்ன சாரம் இருக்கும்? இதை ஏன் குரு உபதேசத்துக்கு போகணும், இது ஏன் உபனிஷத்துன்னு சொல்லணும், இது ஏன் உபதேச குரு பக்கத்துல நின்று சொல்லணும் அப்படிங்கிறது. இந்த யோகா அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய உபனிஷத்து, கேன உபனிஷத்துல இருந்து சில கேள்விகள் உருவாகும். அந்த அந்த உபனிஷத்துக்கு பேரு கேள்விகள் உபனிஷத்து தான், கேள்வி கேட்கறது. இன்னொன்னு பிரச்சனோபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் கேள்வி கேட்கறது தான். இந்த கேள்விகள் எல்லாம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு பார்க்க போனோம்னா, நாம சில கேள்விகளை கேட்கணும். இந்த மனம் எதனால இயங்குது, அந்த மாதிரி அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கணும். பதில் கிடைக்கலன்னா ஒரு சின்ன ஸ்டோரி, ஒரு குட்டி கதை தான். ஒரு நாள் மாலை நேரம், அஹ், அந்த நேரத்துல பார்க்கும்போது ஒரு பையனுடைய, ஒரு சீடன் அல்லது ஒரு பையனை பற்றி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒருத்தர், ஒரு ஒரு நபர், அவ்வளவுதான். அவரு கிழக்கு நோக்கி நிக்கிறாரு, மாலை நேரம். தன்னுடைய நிழல் அவருடைய முகத்துக்கு முன்னாடி விழுந்திருக்கு. கையில நீட்டி அந்த நிழலோட தலைய தொடணும் அவனுக்கு. அது தொடறதுக்காக கை நீட்டுறான், எட்டல. ரெண்டு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சு பார்க்கறான், அப்பவும் எட்டல. நடக்க ஆரம்பிச்சான். ஃப்ரண்ட்ல நடந்தா பிடிச்சிடலன்ட்டு தன்னோட நிழல் இருக்கக்கூடிய தலையை தொடறதுக்காக நடக்க ஆரம்பிக்கிறான். நடந்து நடந்து பார்த்தான், எட்டுல முடியல. ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடனாலும் ஓடிக்கிட்டே இருக்கு. மாலை நேரம், நேரமாக தலை இன்னும் தூரமா போயிட்டே இருக்கு. குறுக்குல ஒருத்தர் வந்தார். எங்க ஓடிக்கிட்டே இருக்கிற? என் தலையை தொடறதுக்காக ஓடிட்டு இருக்கேன், என் நிழலோட தலையை நான் தொடணும் அப்படின்ட்டு. உன் நிழலோட தலையை தொடணும், அவ்வளவுதானே, அதுக்கு ஏன் ஓடுற? நில்லு. நின்னா எப்படி பிடிக்க முடியும்? பிடிக்க முடியும், நில்லு. நீ ஒன்றும் பண்ணாது, உன் கையை எடுத்து உன் தலை மேல வைக்கல. அவன் கையை எடுத்து தலை மேல வச்சான், அவன் நிழலை அவன் பிடிச்சிட்டான். இப்ப பாரு, உன் கையில உன் நிழலை அவன் பிடிச்சிருக்கு. அவ்வளவு. இவ்வளவுதான் குரு உபதேசம். நம்ம நாலு கலக்கல ஓடிட்டு இருந்து அவர் சிம்பிளா ஒரு வாரத்துல சால்வ் பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளவு.
இந்த உபனிஷத்துக்கள் அப்படி இருக்கும். அந்த மந்திரங்கள் வந்து அவ்வளோ அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுக்கும். அதை வித்யா அப்படின்னு பேர். எல்லா வேத மந்திரங்களும் ஓம் அப்படிங்கிற சப்தத்தோட ஆரம்பிக்கும். ஆனா இந்த சாந்தி மந்திரத்துல இந்த மந்திரத்திலேயே ஒரு அங்கமாக இருக்கு இந்த ஓம். ஓம் என்ற பிரணவம் அது பூரணமாக இருக்கிறது. அதக அந்த பிரம்மமாகிய அந்த பிரம்மம் தான் ஓம் என்ற பிரணவமாக பூரணமாக இருக்கிறது. நம்ம முன்னாடி இங்க எது எல்லாம் இருக்கோ, நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த மாயை அப்படின்னு சொல்லிட்டு, அது பூரணமாக இந்த பிரபஞ்சம் நம்ம முன்னாடி எது எல்லாம் இருக்கோ அது எல்லாம் பூரணம்தான். எல்லாம் இறைவன் சொருகம். உன்னில் தான் நீ, அவனில் நீ, எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு புகுந்து இருக்கு. இறைவன் வந்து எல்லாம் வல்ல இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. இப்ப இறைவன் இந்த பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா இறைவனுக்கும் பாடல் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா வார்த்தையும் இறை சொரூபமே அதுல. இறைவனுடைய தன்மையை மகரிஷி வந்து கொடுத்திருப்பாங்க. வேதத்தை யான் கண்டதில்லை, வேதத்தின் உட்பொருளாய் என கண்டேன். அவரெல்லாம் வேதத்தெல்லாம் நான் பார்க்கல, அவர் அந்த உபநிஷத்தெல்லாம் படிக்கல அப்படி சொல்லுவார். ஆனா அதெல்லாம் என்ன சொல்ல வருதோ அதுவே தான் நானா இருந்தேன். அப்புறம் என்ன, நானே அதுதான். அதனுடைய உட்பொருள் என்னவோ அதனுடைய சாராம்சம் என்னவோ அதுதான் நான் என கண்டேன். இதுக்கு மேல என்ன இருக்கு? வாதத்தில் நான் பங்கு எடுத்துக்கிட்டதுலாம் இல்லை. இந்த தர்க்கம் பண்றாங்களா அவங்க கிட்ட நான்லாம் போய் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணல. அந்த தர்க்கத்தின் முடிவு என்ன இருக்குமோ, வாதத்தின் முடிவு என்ன இருந்ததோ அதுவா தான் நானும் இருக்கேன். இதை விட ரியலைசேஷன் என்ன வேணும்? ஸோ அவர் எழுதின வார்த்தை தான் அந்த வேதம். அப்ப வேதத்துக்கும் அவர் எழுதின பாட்டுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா அவர் தான் வேதம், அவ்வளவுதான். வேதம் இறைவன் வந்து வார்த்தைகளாக காலத்துக்கு தகுந்த மாதிரி வடிவம் எடுக்கும் போது அப்ப பாடல்களாக மாறுது. அப்படிதான் உபனிஷத்து அந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி தேவனகிரி ஸ்கிரிப்ட்ல உருவாயிருக்கு தேவநகரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல. இப்ப இந்த மந்திரத்துல உங்களுக்கு போன வகுப்புல ரொம்ப நேரம் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இந்த ஒரு மந்திரம் புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். நீங்க நிறைய எல்லாம் புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. எக்ஸாமுக்காக நீங்க வந்து நிறைய முயற்சிகள் பண்றது உண்டு, அது வேற. நிறைய ஆசிரியர்கள் உருவாகுவாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு ஞானி உருவாகிறது தான் அஹ், பிரயத்தனம் வேணும். அப்போ நம்ம ஞானி ஒருத்தர் உருவாகினா எத்தனை ஆசிரியரை வேணா உருவாக்கலாம். நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம வந்து நாம இவ்வளவு படிச்சு டிகிரி வாங்கினாதான் நாம வந்து முழுமை அடைய முடியும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் மகரிஷி தான் உதாரணம். படிப்புக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. எத்தனை படிப்பு வேணா அவருக்கு பின்னாடி இருந்து படிக்கலாம். அப்போ அவர் கொடுத்திருக்கிற தத்துவங்களை ஆராய்ச்சி பண்றதுக்கு பல பாடத்திட்டங்கள் வேணும், பல படிப்பு வேணும், பல படிப்பாளிகள் வேணும். அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய ஆசிரியர்கள் வேணும். அப்போ அதெல்லாம் எங்க இருந்து உருவாகுதுன்னா தன்னுடைய சிந்தனையில இருந்து தான் உருவாகுது. நீங்க சிந்தனை பண்ணல அப்படின்னா சித்தவிருத்தி தானா உருவாகும். சிந்திக்க ஆரம்பிச்சு அது உருவாகும். அப்ப நாம கேள்விகளை எழுப்பணும் நமக்குள்ளார அப்படிங்கறது தான் முக்கியமானது. இப்போ ஓம்ங்கிற பிரணவம் என்ன, பூரணம் அது என்ன, என்ன பூரணம் இது என்ன, இவங்க போட்டுவிட்டு போயிருவாங்க வார்த்தையை. நமக்குள்ள என்ன ஆகும், குடைய ஆரம்பிச்சிரும். அதகன்னு எதை சொன்னாரு, இதகன்னு எதை சொன்னாரு, இதுன்னா எது, அதுன்னா எது, இது ரெண்டு பூரணம் தான், அதுல இருந்து தான் இது உருவானது. அப்ப அது என்ன என்ன இது என்ன என்ன, எப்படி வந்துச்சு? அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம். அங்க முழுசா இருக்கு, அதுல இருந்து அணு உருவாகுது, அந்த அணுல இருந்து நாம எல்லாம் கூட்டம் சேர்ந்து ஒண்ணா வந்திருக்கு. அதுல ஒரு பக்குவம் இருக்கு. பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையில ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு ரெகுலாரிட்டி இருக்கு, ஒரு ப்ரிசிஷன் இருக்கு. அந்த பேட்டர்ன் தான் இங்க வந்து உருவாயிருக்கு, அதுல இருந்து எல்லாம் வந்திருக்கு. இங்க உருவானதை எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்தாலும் அங்க உள்ளார என்ன இருக்குன்னு ஒண்ணுதான் இருக்க போது, அது பிரம்மமா இருக்கு. இதுலதான் இந்த உபனிஷத்தை நம்ம பார்த்தா இதை நினைவுபடுத்திக்கோங்க. இதுதான் சாந்தி மந்திரம். இந்த சாந்தி மந்திரத்துல ஈசாவாசியம் இதம் சர்வம். அடுத்தடுத்த உபனிஷத்துக்கள்ல இதெல்லாம் நினைவுகளை வச்சுக்கணும். ஈசாவாசியம் இதம் சர்வம். இதம்னா இங்க இருக்கக்கூடியது எல்லாமே ஈசனால வாசியம் செய்யப்பட்டது. சர்வம்ங்கிறது காமனான வேர்டு. சர்வம்னா அதுக்கு மேல ஒண்ணு இல்லை, எல்லாமே அதுக்குள்ள வந்துடணும், அவ்வளவுதான். அதை விட நீங்க எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை.
ஜெகத்தியாம் ஜெகத் உங்க முன் இந்த மாறுகின்ற இந்த உலகத்துல உங்க கண்ணு முன்னாடி மாறிக்கிட்டே இருக்குது பாருங்க இந்த உலகம். அதுல இருந்து ஒண்ணு கூட மிஸ் ஆகாது. எல்லாம் சர்வம் ஈசானுடைய வாசியம். இந்த மாதிரியான ஒரு தியாக உணர்வோட இந்த உலகத்தை அனுபவிங்க, அவ்வளவுதான். இதை விட பெரிய ஞானத்தை போதிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. நாம எங்கெங்க போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு வரி படிச்சா போதும், அவ்வளவுதான். இந்த ஒரு வரிக்கு முதல்ல இருக்கக்கூடிய சாந்தி மந்திரம் இதை படிச்சா போதும். ஒரு சாருவாக்கம் அப்படின்னு ஒரு ஒரு மதம், ஒரு பிலாசபி உண்டு. ஜெயினிசம், புத்திசம், சாருவாக்கம் இதெல்லாம் நம்ம உலகாயத்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதை கொண்டு வந்து நம்ம நாத்திக தரிசனத்துல போட்டிருக்கோம். வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத இடத்துல அதை போட்டு வச்சிருக்கோம். இங்க ஈசாவாசி என்ன சொல்லுது அதை தான் அதை ஃபாலோ பண்ணும். இங்க இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக இருக்கு. அதை அனுபவிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அப்ப நான் நேரம் உங்க வீட்டுக்குள்ளார வர்றேன். உங்க வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கோ அதை போட்டு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவு. எல்லாம் எல்லாம் ஈசனால் வாசியம் செய்யப்படும். எல்லாம் இறைவனுடையது, உங்களோடது இல்லை இல்ல. இதுல ஒரு இந்த மாதிரி இந்த சாருவாக்கம் இருக்கும்போது இதுல ஒரு குழப்பம் உருவாகுது. நான் நேரா வந்து எல்லாம் ஈசனுடையது தான் அப்படின்னு சொன்னா, அப்ப காளீஸ்வரி அம்மா காளீஸ்வரி அது எதுவும் கிடையாது இல்ல, நான் எடுத்துக்கலாம். இப்ப ஞான யோகம் இதுதான் போதிக்குது. இங்க இருக்கக்கூடியது எல்லாம் இறைவனுடைய ஈசனோடது அப்படி அனுபவிக்குது. அப்ப நாம என்ன சொல்லலாம்? இது என்ன உங்க அப்போடது அப்படின்னு கேட்கிறோம்ல. ஆமா, ஈசன் நம்ம அப்பன் அப்படின்னு அதெல்லாம் நம்ம அப்போடது. அப்ப யார் எதை வேணா எடுத்துக்கலாம்ல. அப்போ குழப்பம் வந்துரும்ல பிராக்டிக்கல் லைஃப்ல. அதுக்குதான் அடுத்த ஸ்லோகம் இதுல சொல்லுது. உன்னுடைய உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, கர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கர்மத்தின் அடிப்படையில நீ வாழ்க்கையை வந்து 100 வருஷம் வாழும். ஈசனால வாசியம் செய்யப்பட்டது, இங்க படைக்கப்பட்டது எல்லாம் இறைவனோடதுன்னு நினைச்சு நீ இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது உன் கடமையை செஞ்சு உன் வாழ்க்கையை 100 வருஷம் நல்லா வாழில்லன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பெரிய அறிவியல், விஞ்ஞானம், ஆராய்ச்சி அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த உபனிஷத்தை ரொம்ப எளிமையா காட்டி கொடுக்குது. தண்ணி குடிக்கிறோம்ல, யாரோட தண்ணி குடிக்கிறோம்? நம்ம வீட்டில் ஃபில்டர் போட்டு நாம தண்ணி எடுத்து மோட்டர் போட்டு நாம எடுத்து தண்ணி குடிக்கிறோம். ஃபில்டர் போட்டது அறிவியல் விஞ்ஞானி. ஃபில்டரை எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் அறிவியல் இருக்கு. அது பின்னாடி உழைப்பு இருக்கு. அது பின்னாடி நம்ம பணம் போட்டிருக்கோம். ஆர்வ வாட்டர் நாம் போட்டிருக்கோம். இப்போ நாம் பிடிச்சி குடிக்கிற தண்ணி நம்மளதான் இல்லையா? நம்ம இதுதான். சரி, இது வரைக்கும் மனித குலம் இவ்வளோ காலங்கள் பரிணாம வளர்ச்சியில ஏஐ வரைக்கும் வந்திருக்கிற, இன்ஃபர்மேஷன் ஏரா வரைக்கும் வந்திருக்கிறோமே நம்மால, ஒரே ஒரு சொட்டு தண்ணி ஒரு மனிதனால தயாரிக்க முடியுமா? ஒரு டிராப் வாட்டர் மனிதனால உருவாக்க முடியுமா? சுவாசிக்கிறமே காற்று மூக்குக்குள்ள எந்நேரம் போயிட்டு வருது. அந்த காத்துக்கு ரெண்டு வேலை உண்டு. ஒன்னு இயங்கிறது, இன்னொன்னு இயக்கிறது. அது ஒண்ணும் இல்லை. ஒரு 3 நிமிஷம் இயங்காம நின்னா நம்ம வேலை என்ன ஆகும்? 3 நிமிஷம் இந்த உலகத்தை சுத்தி காத்து இயங்கிட்டு இருக்கு. ஒரு 3 நிமிஷம் உலகத்தை சுத்தி அந்த நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுல அந்த டைரக்டர் ஒரு வேலை பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை, அந்த பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்கும், அப்படியே பாஸ் பண்ணிடுவாரு, நிறுத்திடுவாரு. அந்த மாதிரி இறைவன் வந்து இந்த பூமியை சுத்திட்டு இருக்கிற இந்த காத்து ஒரு நிமிஷம் அப்படி பாஸ் பண்ணாருன்னா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ரன் ஆக ஆரம்பிக்குது. இந்த நில உலகத்துல ஒரு உயிரினம், ஒரு மனிதன் கூட வெர்டிகலா நிக்க முடியாது. நின்று இருக்க மாட்டான், யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட இந்த காத்தை இறைவன் தயாரிச்சு கொடுத்திருக்கான் அப்படின்னா மனிதனால 1 ml காத்து தயாரிக்க முடியுமான்னு யோசனை பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அறிவியல் அறிஞர்களும் கூப்பிட்டு உட்கார வச்சு நீ 1 ml காத்து தயாரிச்சு கொடுன்னா இங்க இந்த பிரபஞ்சத்துல இருந்து ரா மெட்டீரியல் காத்தை எடுக்காம அவரால் காத்தை தயாரிக்க முடியாது. இப்ப இங்க இருந்து நம்மளால ஒரு பொருளை, இந்த பிரபஞ்ச பொருளை பயன்படுத்தாம அறிவியலால நம்மளால ஒண்ணு தயாரிக்க முடியாது. இந்த நில உலகம் இருக்கு, இதுல நாமெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்றோம்ல, இந்த நில உலகம் என்னுடையது அப்படின்லான்ட்டு 1 கிராம் மண்ணு கூட மனிதனால் தயாரிக்க முடியாது. இது வரைக்கும் தயாரிச்சதும் இல்லை. இப்ப சொல்லுங்க,
ஈசனால் வாசியம் செய்யப்பட்டதா இல்லையா? ஈசனால் வாசியம் செய்யப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது. இங்க அனுபவிக்கிற எல்லாமே அவனால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற உணர்வோட நீங்க உங்களோட கடமைகளை செஞ்சு உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக சில மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம். ஒரு வகை ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றலை நீங்க இன்னொரு வகை ஆற்றலாக மாத்திக்கலாம், அவ்வளவுதான். இங்க அறிவியல் எது வரைக்கும் போகுது அப்படின்னா, நம்ம உடல் கூறுகளை எடுக்கட்டும், எங்க பார்த்தாலும் அதனுடைய ஆழ்ந்த புரிதல் போகும்போது, ஒரு உடல் அப்படின்னு எடுத்தோம்னா அது செல்கள் தான் பேசிக் யூனிட். அந்த செல்களுக்குள்ளார போனோம்னா பயோகெமிக்கல்ஸ் இருக்கு. இந்த பயோகெமிக்கல் தான் வந்து நம்ம வந்து உயிர் வேதிப்பொருள்னு சொல்றோம். அந்த உயிர் வேதிப்பொருளுக்கு மூலம் போய் பார்த்தோம்னா அணு இருக்கும். அணுக்கு மூலம் போய் பார்த்தோம்னா அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்னு சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரான் புரோட்டான் சொல்லக்கூடிய எனர்ஜி தான் இருக்கும். இப்ப எனர்ஜி எங்க இல்லாம இருக்கு? எனர்ஜி எல்லாத்துலயும் எனர்ஜி தான் இருக்கு. ஆனா அந்த எனர்ஜிக்கு ஒரு மூலம் இருக்கு. அதுதான் கான்சியஸ்னஸ், அறிவு. இந்த எனர்ஜி எப்படியெல்லாம் சேர்ந்து அந்த மூலகங்கள் உருவாகணும் அப்படிங்கிற அறிவு யார் சொல்லி கொடுத்தா? அந்த இடத்துக்கு தான் அறிவியல் கிட்டல போய் தொட முடியல. மீதி அது வெளியே இருக்கிற வரைக்கும் தொட்டாச்சு. அந்த இடம்தான் அறிவு. அதுதான் ஈசன். அதுதான். அப்போ அறிவே தெய்வம். தெய்வம் என்னவா இருக்குன்னா ஈசன் அறிவாக இருக்கான். அந்த கான்சியஸ் பத்தின ஸ்டடி தான் நம்மளுடைய ஸ்டடி. அது சொல்லிக் கொடுக்குற புத்தகம் தான் இந்த உபனிஷத்து. இது நேரடியா இதுதான் நம்மளால காட்ட முடியாது. ஆனா சில கேள்விகளை உருவாக்குவதன் மூலமாக அது நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி இந்த உபனிஷத்துக்கள் வந்து உங்களுக்கு ஈசாவாசி உபனிஷத்து நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப நம்ம இந்த கேன உபனிஷத்து அப்படிங்கிற கேன உபநிடதம் அப்படின்னு தமிழ்ல சொன்னா அது உபனிஷத்தும் போலாம். இதுல ஒரு சாந்தி பாடல் இருக்கு. இது எல்லாமே ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாகு பிராண சக்ஷு ஸ்ரோத்ரம் அது பலம் இந்திராணி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாகம் பிரம்மம் நிராகுரியாம் மாமா பிரம்மம் நிராகுரோத் அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்து மே அஸ்து தத் ஆத்மனி நிரதே ஏ உபனிஷத் மயி சந்து தே மயி சந்து. ரொம்ப ஒரு அற்புதமான மந்திரம். அந்தந்த உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய மந்திரம் அந்த உபனிஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியே வந்துடும். இப்ப இங்க நம்ம போகும்போது பாருங்க, ஆபியா எந்தன்னா அப்படின்னு மிகுந்த ஆற்றலாக ஆற்றலுடன் விளங்கட்டும் என்ன மம அங்காணி. என்னுடைய உடல் அங்கங்கள் எல்லாம் நல்ல எனர்ஜியா இருக்கட்டும். நமக்கு எனர்ஜி வேணும். நம்ம உடல் எனர்ஜியோட இயங்குது அப்படின்னா ஒண்ணு இல்லை, பிராணாவோட நம்மளுடைய உடல் இயங்கணும். உடல் உறுப்புகள் இயங்கணும். வாக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள், பிராணம் உள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தி, சக்ஷு என்னோட கண்ணு, ஸ்ரோத்திரம் காது, பலம் இந்திராணி. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் பலம் மிகுந்து இருக்கட்டும். இந்திரிய இந்திரியங்கள் மட்டும் இல்ல, ஞானேந்திரியங்களும் அப்படி இருக்கட்டும். சர்வாணி சகலமும் எல்லாமே பிரம்மம். பிரம்ம உபதேசத்தினுடைய பிரம்மத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் இந்த ஞானேந்திரியங்கள் பெறட்டும். எப்பேற்பட்ட ரெக்வஸ்ட் பாருங்க. ஞானேந்திரியம் வந்து பிரம்ம ஞானத்தை பெறட்டும்னு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் பாருங்க. ஆனா நாம இது வரைக்கும் நம்மளுடைய தேடல் நம்மள எதை பத்தி வச்சிருப்போம், ரெக்வஸ்ட் எது இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். அந்த ஞானேந்திரியங்கள்னு ஒண்ணு இருக்குன்னு முதல்ல கவனிக்கணும். அந்த ஞானேந்திரியங்கள் எதுக்கு, அந்த ஞானேந்திரியம் உண்மையிலேயே என்ன தீனி போடணும் அப்படிங்கறத இந்த உபனிஷத்து தான் சொல்லுது. அதுல இந்த முதல் மந்திரம்
ரொம்ப சின்ன உபனிஷத்து தான். உபனிஷத்துக்களை படிக்கிறதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் அப்படியே பாருங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்லயே இருக்கு. தமிழ்ல இருக்கு, சம்ஸ்கிருத சொல்ல தான் இருந்தாலும் அது எல்லாமே நம்மளால நமக்கு வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. சொல்ல முடியும். நம்மளாலையும் படிக்க முடியும். இதுல ரெண்டு சாந்தி மந்திரம் இருக்கும். சகனாவது ஒரு சாந்தி மந்திரம் இருக்கும். ஆப்யாயந்து மம அங்காணி அப்படிங்கிற ரெண்டு சாந்தி பாட்டுகள் இருக்கும். இதுல கேள்வியில தான் ஆரம்பிக்கும். ஓம் கேனே சிதம் பததி பிரேஷிதம் மனக. மனசு பத்தி ஏதோ ஒண்ணு சொல்ல வருது. இப்ப நம்ம அந்த ஒரு ஒரு சீடன் வந்து கிழக்கு நோக்கி ஓடிட்டு இருந்தான் தன்னோட தலையை பிடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா மனவளக்கலை யோகாங்கிறதே மனம்தான். மனக பிரசமனக யோக சித்த விருத்தி நிரோதக. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி மனம். ஆனா உபனிஷத்து சில இடத்துல அது வந்து அது ஒரு பொருளே இல்லை, அது வெறும் நிழல் அப்படின்னு சொல்லும். யோக சாஸ்திரம் பதஞ்சலி யோகசுதர தேட பாதை படிக்கும் போது நமக்கு அது புரிஞ்சிடும். ஃபோர்த்து பாதால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். அது மனம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, நிழல் அப்படின்ட்டு. அந்த நிழல் தான். ஆனா அந்த நிழல் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. கேனேசிதம் பததி பிரேசிதம் மனக. கேன அப்படின்னு சொன்னா எதனால். ஈசிதம். ஈசிதம்னா விருப்பப்பட்டு. எதனுடைய விருப்பப்பட்டு எதனுடைய விருப்பத்தின் அடிப்படையில பிரேசிதம். இல்லை எதனுடைய விருப்பத்தால, எதனுடைய எதனால ஏவப்பட்டு இந்த மனம் பததி. பததின்னா நகர்றது, செல்றது. இந்த மனம் எதன் அடிப்படையில செயல்படுது? யார் பேச்சை கேட்டு இந்த மனம் செயல்படுது? அதை மட்டும் நீங்க யோசனை பண்ணுங்க. பெரிய கேள்விதான் அது. நமக்குள்ளார மனம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது. எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஆனா மனம் எங்க தெரியும். யாரை கேட்டு இந்த மனம் செயல்படுது அப்படிங்கிறத மட்டும் கேள்வியை கேட்டுக்கோங்க. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா நீங்க யூஜிசி நெட்டும் படிக்க வேணாம், ஒன்னும் படிக்க வேணாம். உங்களை விட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த மனம் யாரால இயங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மெய்ப்பொருள் கிடைச்சிருச்சு. அப்போ வேதாத்ரி மகரிஷி அந்த இடத்துல ஒரு சொல்றாரு. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவ்வளவுதான். அப்ப இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பெரிய ஆளு யாருன்னா இந்த மனம் யாரால இயங்குதுன்னு ஒருத்தர் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. அவதான். அவனை அறிந்தால் நீ பெரியோன். இதுக்கு மேல உங்களுக்கு யாரு இந்த உலகத்துல போஸ்டிங் கொடுத்து சம்பளம் கொடுக்க முடியும்? அதுக்கு மேல ஒரு போஸ்டிங்கோ அதுக்கு மேல ஒரு சம்பளமோ இருந்தா நீங்க அதுக்காக யூஜிசி நெட் படிக்கலாம். அப்ப இந்த மனம் இந்த கேன உபனிஷத்து ஏன் இந்த உபனிஷத்துக்கெல்லாம் குட்டி ஒரு வார்த்தைங்கய்யா, ஒரு வரி என்ன பண்ணுது பாருங்க. நீ எதை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறத கொண்டு வந்து கொடுக்குது. இந்த ஒரு கேள்விதான். அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிரு. அந்த காரணம் எதுவாக இருக்கோ அது உனக்கு தெரிஞ்சா போதும். கேன பிராணக. இதுக்கு முன்னாடி சொன்னோம் நம்மளுடைய பிராண சக்தி நமக்குள்ளார இந்திரியங்களுக்கு பலத்தை கொடுக்கட்டும்ட்டு. பிராணன் இருக்கு. எதனால் இந்த பிராணன் அதுவும் பிரதமக பிரதமக பிரதியுக்தக. இந்த முக்கிய பிராணன் இருக்கு பாருங்க. பிரதம முக்கிய பிராணன் இருக்கே அந்த முக்கிய பிராணன் வந்து யாரால செலுத்தப்பட்டு அது செல்லுது. இந்த பிராணன் நம்ம நாடி வழியா ஓடுதுன்னு சொல்றோமே அது யாரால ஓடுது? கேன எதனால் இந்த வாச்சம் வாச்சம்னா சொல்லு நம்மளுடைய எண்ணங்கள் எதனால இயங்குது? வததி நம்ம இப்ப பேசுறோமே இந்த பேச்சு யாரால பேசுறோம்? நம்ம வாயில ஒரு வார்த்தை சொல்லணும்னா வாச்சம் ஒரு சொல்லு வரணும்னா அந்த சொல்லுக்கு முன்னாடி எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இல்லாத உங்களோட ஒரு வார்த்தை பேச முடியாது. நீ வாய் விட்டு வாச்சம் கொடுக்கலனாலும் அந்த எண்ணம் உள்ளார வாக்காதான் இருக்கும். வார்த்தையின் வடிவம் தான் இருக்கும். எண்ணம் வார்த்தை வடிவம். யாரால எங்க இருந்து அது யாரால உருவாகுது? யாரால ஏவப்பட்டு அந்த எண்ணம் உருவாகுது? வச்சாமிமாம் வதந்தி. எதனால இது பேசப்படுகிறது? சக்ஷு ஸ்ரோத்ரம் காவு தேவோ யுனக்தி. இந்த சக்ஷு கண்ணு இருக்கே
அது யாரால இந்த கண்ணு பாக்குது? ஸ்ரோத்ரம், காது. யாரால ஏவப்பட்டு இந்த காது கேக்குது? எந்த தேவன் இதை ஆட்சி பண்றான்? எங்கெங்கேயோ நடக்கிறதெல்லாம் கேட்கல சார். உங்களுக்கு ராக்கெட் எப்படி விட்டாங்க, அந்த ராக்கெட் ஏன் போய் வானத்துக்கு போச்சு, சேட்டலைட் ஏன் போச்சுலாம் கேட்கல. கண்ணு இருக்குது இல்ல, அந்த கண்ணு ஏன் தெரியுது? காது யாரால கேக்குது? இந்த கண்ணு காதெல்லாம் ஹேண்டில் பண்றது யாரு? இதை நீங்க இது பார்க்கறதுக்கு ரெண்டு வரி பாடல் இருக்கலாம்னா, இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு கம்பேரிசன் கொடுக்குறேன். கொஞ்சம் வார்த்தை வேணா வேற மாதிரி இருக்கலாம். ஞானத்துக்கு அதுதான் உபதேசம் வழி, வேற வழி இல்லை. புத்தர் அதான் பண்ணியிருக்காரு. ஒரு இறந்த உடலை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம எத்தனையோ பிரேதத்தை பார்த்துருப்போம். நிறைய வீட்டுக்கு போயிட்டு வர்றது உண்டு. அதை நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு இறந்த உடலில் காது இருக்குமா இருக்காதா? அங்க மூக்கு இருக்குமா இருக்காதா? கண் இருக்குமா இருக்காதா? அது ஏன் அங்க செயல்படல? நமக்கு ஏன் செயல்படுது? அதுல இருக்கிற ஏதோ ஒரு உருப்பொருள், ஏதோ ஒரு மெய்ப்பொருள் நம்ம உடம்புல இருக்கிறது அந்த உடம்புல இல்லாம போயிருக்கு. அதை தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுதான் கண்டுபிடிச்சோம்னு சொல்லி இந்த உபநிஷத்து வேற ஒன்னும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏவப்பட்ட இந்த மனம், அதாவது ஏவப்பட்ட மனம்னா ஒரு அம்பு, ஒரு வில்லுல இருந்து ஒரு அம்பு விட்டா அந்த யாரோ ஒருத்தர் அதுல இழுத்து விடணும். அந்த நாணை வச்சு அம்பு வச்சு இழுத்து விடணும். அதுல இருந்து அந்த அம்பு முன்னாடி ஃபார்வர்ட் ஆகி ஓடும். அந்த மாதிரி இந்த மனம் ஏவப்பட்டு இது செயல்படுது. யாருடைய விருப்பத்தால இது செயல்கிறது? முக்கிய பிராணன் செலுத்துவது யாரு? நம்ம உடம்புக்குள்ளார அந்த பிராணன் ஓடுது. அந்த முக்கிய பிராணனை செலுத்த விட்டது யாரு? ஓட விட்டது யாரு? யாருடைய சங்கல்பத்தால இந்த வாக்கு பேசப்படுகிறது? கண்களையும் காதுகளையும் எந்த தேவன் செயல்படுத்துகிறான்? இந்த கேள்விகளுக்கு தான் முதல் மரியாதை. கேள்வி ஞானம் இல்லாம ஆத்ம ஞானம் வரப்போறதில்லை. ஆத்ம ஞானத்தை நேரடியா போதனையில கொண்டு கொடுக்கவும் முடியல. அப்ப இந்த கேள்வி ஞானத்தை உருவாக்குனா அவங்கவுங்களுக்குள்ளார அந்த ஞானமானது உதயமாகும். இங்க இப்படிதான் கொடுக்கும் அந்த வாக்கு. இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு கொடுத்துட்டு யாருடைய ஏவலால் மனம் விருப்பப்பட்டு செல்லுது? முதல் முக்கிய பிராணம் யாரால் வழிநடத்தப்படுது? யாருடைய ஏவலால் இந்த வாக்கு பிராணம் பண்ணுது? காது குதியெல்லாம் யார் இதெல்லாம்? காது கண்ணெல்லாம் யார் வழி நடத்துறாங்க? இதான் கொஸ்டின். இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கறது தான் இந்த உபனிஷத். இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியும்னு சொன்ன தயவு செஞ்சு நம்ம இங்கே இப்படி தூக்கி வச்சுட்டு ஓடி போயிடலாம். இதெல்லாம் படிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த பதில் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா ஆன்சர் உண்மையானது இப்படிதான், இந்த பதில் இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த பதிலை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய அஹ், பிரயத்தனம் வேணும். நமக்கு அது அது மேல விருப்பப்படணும் நாம. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்து. எங்க அந்த ஸ்லோகம்? இங்க இருக்கு. ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோ யத்து. வாச்சோ ஹ வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணஹ. சக்ஷு. ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தைகள்லயே இதனுடைய விந்தைகள் அமைஞ்சிருக்கும். சக்சு சச்ச சக்ஷுத்ர முச்சிய தீராக. தீரா. எது எந்த ஸ்ரோத்ரஸ்ய, எந்த காது ஸ்ரோத்ரம். காதுக்கு காதாக ஒண்ணு இருக்குதான். நமக்குலாம் வெளியில இருக்கிற காது தெரியும் தானே. இந்த காது இருக்குல்ல, இந்த ஒரு கிட்னி ஷேப்ல இந்த ஓம் வடிவத்துல ஒரு காது இருக்கு. அதுதான் நம்ம காதுன்னு சொல்றோம். இது ஸ்தூல வடிவமான காது. இதுக்குள்ளார, இந்த காதுக்குள்ளார ஒரு காது இருக்கு. மனம்னு ஒண்ணு சொல்றமே, அதுக்கு ஒரு மனம் இருக்கு. மனதின் மனமாக ஒண்ணு இருக்கு. வாக்கின் வாகாக ஒண்ணு இருக்கு. பிராணின் பிராணனாக ஒண்ணு இருக்கு. கண்ணின் கண்ணாக ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கிறதுக்கு பேரு ஆன்மான்னு பேரு.
எது அந்த ஸ்ரோத்ரஸ்ய காதின் ஸ்ரோத்ரம் காது மனசக மனதின் மனக மனம் வாச்சக வாக்கின் வாச்சம் வாக்கு பிராணஸ்ய பிராணனின் பிராணக பிராணன் அப்படின்னு இருக்கு சக்ஷுசக கண்ணின் சக்ஷுகு கண்ணின் கண்ணு ச ஊக ஆன்மாவேதான் அது வேற ஒண்ணும் இல்ல தீராகா தீராக அப்படின்னா உணர்வு விழிப்பு பெற்றவன் அல்லது ஆத்ம ஞானம் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சவனுக்கு தீரான்னு பேரு பேர்லாம் வைப்பாங்கல்ல படத்துக்கெல்லாம் பேரு மகதீரா அப்படின்லாம் வைப்பாங்க மாவீரன் உயர்ந்த வீரனுடையவன் அப்படின்ட்டு அதிமுச்சியதே இதை விட்டு அஸ்மாத் இந்த லோகாத் உலகிலிருந்து பிரேத்திய விலக்கி அம்ருதா மரணமற்ற நிலையை பவந்தி அடைகிறான் எவன் ஒருவன் இந்த ஆன்மாவை பற்றி அறிந்திருக்கிறவனோ அவன் தீரன் அவன் இந்த உலக விஷயத்திலிருந்து இந்த உலகத்துல பிறந்து மரணம் அடைந்து பிறந்து மரணம் அடைந்து இருக்கக்கூடிய இந்த மரணத்தை நிவர்த்தி அடைஞ்சு அவன் மேலான நிலையை அடையறான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்னன்னா கண்ணுக்கு கண்ணு காதுக்கு காது அப்படின்னா ஆன்மா அப்படிங்கிறத நேரடியா சொல்லலைங்க. இப்ப நம்ம பிரேதத்தை பார்க்குறோம், ஒரு டெட் பாடியை பார்த்து நம்மளை கம்பேர் பண்றோம். இந்த கண்ணு நம்ம பார்க்கறத மட்டும்தான் தெரியும். அதை ஒருத்தன் உள்ளார இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நமக்குள்ளாரியே காது கேட்குது, அதை உள்ளார ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை தான் நம்ம திருஷ்டா அல்லது புருஷா அல்லது ஆத்மான்னு சொல்றோம். அத இப்ப நம்ம இந்த கருவிகளை பயன்படுத்தி பேசிட்டு இருக்கோம் பாருங்க. நான் பேசுறேன், நீங்க காதுல கேட்குறீங்க, கண்ணுல பாக்குறீங்க. இப்ப இருக்கும்போது அவனை அறிந்து கொள்வது ஆகாத காரியம். ஆனா கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கும் போது உள்ளார இருக்கிறத கவனிக்க முடியும். மனம் சமாதியில ஞான விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கொஸ்டின்லாம் யாரும் கேட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது இதுக்கெல்லாம் பதில் வருது. இந்த உபனிஷத்துக்கள் இப்படி நீட்டா சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் தமிழ்ல ஒரே வார்த்தையில இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இவ்வளோ பெரிய விசாரணை பண்றதுக்கும் ஒரே கேள்விதான், நான் யார் அப்படிங்கிற ஒரே கேள்வி. இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்க அகங்காரம்னு ஒண்ணு நிற்கும். அதுதான் முன்னாடி நின்னுக்கும் எல்லாத்துக்கும். அதை நீங்க அந்த நான் யார் விசாரணை போனீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். இந்த ஆன்மாவை விளக்க முடியாது அப்படின்னு இந்த உபனிஷத்தே சொல்லும். இந்த பதியத்தான் இந்த மூணாவது ஸ்லோகம் அப்படிதான் சொல்லும். உங்களுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான படைப்பு. ந தத்ர சக்ஷுர் கச்சதி. ம். தத்ரன்னா அங்க, சக்ஷுன்னா கண்ணு, ந கச்சதி அப்படின்னா செல்வது இல்லை. கண்ணு அங்க போறதில்லை. எங்க உள்ளார் இருக்கிற அந்த பார்ப்பவனை பார்க்கிற இடத்துக்கு கண்ணு போக முடியாது. வாக்கு நம்மளுடைய சொல் இருக்கு, அதுவும் இருக்கட்டும், மனம் இருக்கட்டும், நவு அதே போலதான். அப்படின்னு நவு அப்படின்னா அதுவும் அங்க செல்ல முடியாது. இப்போ ந வித்மக வித்மக அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது, ந வித்மகன்னு எனக்கு தெரியாது. ஏதத் இதனை எதாக எப்படி அனுசிஷ்யாத் இது எப்படி புரிய வைக்கிறது. ந விஜானீமக இது எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. அங்க கண்ணு போகாது, வாக்கும் மனசும் அங்க போகாது. எனவே அந்த அது எப்பேற்பட்டது அப்படிங்கறது எங்களுக்கு தெரியாது. அதை எப்படி பிறருக்கு புரிய வைப்பது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆன்மாவை அறிய முடியாது, அதை சொல்ல முடியாது. இது எப்படி தெரியுமா இருக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஊமையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊமையன் கனவு காண்றான். ஊமையன் கண்ட கனவு இருக்கு. அதை கொண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன கனவு கண்டாரு அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர் கனவு கண்டதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் என்னென்ன பாஷைகளை யூஸ் பண்ணுவாரு, அவர்கிட்ட ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்கும்.
பப்பா பாபால இருக்கக்கூடிய சவுண்டு பேபாங்கிற சவுண்டு ஒரு சவுண்ட் இருக்கும். அவர் கையில சில முயற்சிகளை பண்ணி அவர் சைகைகள் பண்ணலாம். அந்த சைகைகள்ல இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்கும். இல்ல புரியும். உண்மையிலேயே அவர் என்ன கனவு கண்டாருன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? சரி, ஒரு வேற ஒரு சைகையில வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருந்தாலும் கூட, இப்ப அந்த கதையில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஊமையன் கண்ட கனவை எக்ஸ்பிளைன் பண்றது ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான்ல, அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அப்ப சைகைகளை பார்க்க முடியாது. சப்தம் இருக்கு, காதுல கேட்கலாம். ஊமையனுடைய கனவு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் கை காலெல்லாம் ஆட்டி தான் எக்ஸ்பிளைன் பண்றான். பேபேங்கிற சவுண்டை யூஸ் பண்றான். உங்களுக்கு இப்ப என்ன புரியும்? நம்ம கண்ணை மூடிட்டு கேட்கணும். எப்படி அந்த நிலைமை இருக்குமோ அப்படிதான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த ஆன்மாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா ஊமையன் கண்ட கனவே கண்ணு இல்லாதவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான். அப்போ ஊமையன் கண்ட கனவு மாதிரி இருக்கு. என்னன்னா, அங்க உண்மைன்னு ஒரு உண்மை பொருள் இருக்கு. அதுக்கு நீங்க போக வேண்டியதுக்கு சில உம், உபாயங்களை நீங்க பண்ணணும் அப்படிங்கறத சார். அந்த ஆன்மா எப்பேற்பட்டது அப்படின்னு இது சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அது விளக்கமும் கொடுக்குது. அந்த ஆன்மா அறிந்து நாம் இது வரைக்கும் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் அது வேறானது. இன்னும் நாம் அறியாதது எவ்வளவு இருக்கோ பாருங்க, இது வரைக்கும் நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கோமோ அதுல இருந்து இந்த ஆன்மா வேறானது. இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கும்போது ஆன்மா பத்தி நமக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வந்துடும். ஏன்னா நம்மளாம் யோகா படிக்கிறோம், நமக்கு ஒரு நினைப்பு வந்துடும். நம்ம படிச்சிட்டோம், ஆன்மா பத்தி இருக்கும், ஒரு தகவல் இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் அதை கிளியரா சொல்லணும்னா வேதாத்திரி மகரிஷியோட கான்செப்ட்ல இருந்து சொல்றேன். கருமையும் கருமைன்னு ஒரு வார்த்தை சொல்றது உண்டு. இந்த கருமையம், அந்த கருமையம் எங்க இருக்கு அப்படிங்கிறது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறோட கான்செப்ட் மனித மூளைக்கு எட்டாது. அதுதான் இங்க அதேதான் இங்க ஆன்மா அப்படிங்கிறது. இந்த ஆன்மா இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கிறதுக்கு, இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் வேறானது. இது வரைக்கும் நம்ம கருமையம் பத்தி என்ன புரிதல் வச்சிருக்கோமோ உண்மையிலே கருமையும் அதுல இருந்து அது வேறானது. இது வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் தெரியாதோ அதை விட அது மேலானது. இதுதான் இந்த 4வது உபனிஷத்து இப்படி கன்க்ளூட் பண்ணுவோம், அந்த ஆன்மா எப்பேற்பட்டது அப்படின்ட்டு. எங்களுக்கு அதை பற்றி விளக்கிய முன்னோர்களிடமிருந்து நாங்கள் இவ்வாறு கேள்விப்பட்டிருக்கோம். இது சுஷ்ரும பூர்வேசாம் ஏ நசதத் விஜாசக்ஷியரை விஜயசக்ஷியரை வியாச சக்ஷியரை சரி, விஜயசக்ஷியரைங்கிறது நமக்கு ஈசாவாசி உபநிஷத்து. அங்கேயும் அப்படிதான் சொல்லுவேன். இது சுஷ்ரும தீரானாம். இது வரைக்கும் எங்களுக்கு முன்னோர்கள் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, ஒரு எப்படி இருக்குன்னு, நானுங்கிற அகங்காரத்தை எங்கேயும் உள்ளார போட்டுறக்கூடாதுன்ட்டு. உபனிஷத்தே வேதத்தினுடைய இறுதி பகுதி இறைவனே சொன்னது. ஸ்ருதி ஃபார்மேட்னு சொல்றோம். இந்த உபனிஷத்துக்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல இந்த குருமார்களை எடுத்து ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்க, இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லியிருக்காங்களாமா அவங்களுக்கு. அப்ப நான் தான் சொன்னேன் அப்படிங்கறத கூட ஒரு ஆளு நிறுத்த முடியல இந்த ஆன்மாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து. என்ன இது நபர் சார்ந்த விஷயமோ, இது டியூவாலிட்டி இன்னொன்னு கிடையாது. ஒரு பொருளை இன்னொன்னு பார்க்க முடியாது. அப்ப அதுக்கு உள்ளாரியே போகணும். அந்த உள்ளாரியே போயிட்டா நாம இருக்க மாட்டோம். அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்காக இது எவ்வளவு நேரத்தையே கையாண்டிருக்காங்க பாரு. இன்னொரு அடையாளம் சொல்றாங்க, இந்த ஆன்மா எப்படி இருக்கும்ன்ற எல்லாத்துக்கும் அதுதான் பேஸா இருக்குங்கிறதுக்கு சொல்றது 5வது ஸ்லோகம். எது வார்த்தைகளால விளக்கப்பட முடியாதோ, ம், ஆன்மாவுக்கு எப்படி விளக்கு கொடுக்குறாங்க பாருங்க. எது வார்த்தைகளால விளக்க முடியாதோ அது ஆன்மான்னு வச்சுக்கோங்க. ஆனா எதனால இந்த வாக்கு விளக்கம் பெறுதோ அதுவே ஆன்மா. வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல வைக்கும், சொல்லி புரிய வைக்கும். ஆன்மாவே வார்த்தைகளால சொல்ல முடியாது. ஆனா இந்த வார்த்தைகளை எது உள்ளார்ந்து எது ஒண்ணு விளங்கி கொள்கிறதோ அதுதான் அந்த ஆன்மா.
அப்போ அந்த ஆன்மாதான் நம்ம வணங்க வேண்டியது, வழிபட வேண்டியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொரு புலனுக்கும் அவன் கேட்ட கேள்விக்கு, அந்த முதல் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். எது மனதால அறியப்பட முடியாதோ, மனதை கொண்டு அதை அறிய முடியாது. எதனால் மனம் அறியப்படுகிறதோ அதுதான் ஆன்மா. எந்த ஒரு விஷயத்தினால மனம் நம்ம கிட்ட பெர்சீவ் பண்ணுது, இதுக்கு நம்ம ஒரு சீக்வென்சியல் ஆர்டர் நமக்கு தெரியணும். இப்ப நம்ம எல்லாமே பெர்சீவ் பண்றோம். இப்ப உலகத்துல வந்து அனுபவங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சீக்வென்ஸ்ல ஆர்டர் பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன அதே உதாரணங்களை சொல்றேன். ஒரு டேபிள் மேல ஒரு மேஜை மீது ஒரு ரோஜா பூ இருக்குது. அந்த ரோஜா பூவை பார்த்து நம்ம இது ரோஜா பூவுன்னு சொல்லணும்னா நமக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, என்ன ஆர்டர்ல ப்ராசஸ் ஆகி இது ரோஜா பூன்னு நம்ம சொன்னோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அது அந்த அந்த சீக்வென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த உபனிஷத்தோட புரிதலுக்கு வந்துடும். ஒரு டேபிள் மேல முதல்ல ரோஜா பூ இருக்கணும். அந்த ரோஜா பூ மேல வெளிச்சம் படணும். வெளிச்சம் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ரோஜா பூவோட கலர் தெரியாது. ஏன்னா வெளிச்சம்ங்கிற ஒரு வெளிச்சத்துல இருந்து அந்த ஒளி என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரோஜா பூவோட கலர் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ரோஜா பூவோட கலர்ன்ட்டு. ரோஜா பூவுக்கு தனியாக கலர்னு ஒண்ணு கிடையாது. இந்த உலகத்தில் கூடிய எந்த பொருளுக்கும் தனியாக கலர் என்று ஒன்று இல்லை. எல்லாமே கரும்பொருள் தான், எல்லாமே டார்க் தான். அதை வேறுபடுத்தி காட்டுறது யார் தெரியுமா? வாயுர் அனிலம் அமிர்தம் அதேதம். அந்த எல்லாத்தையும் பஸ்மமாக்கக்கூடிய சூரியன் தனக்குள்ளார எல்லாத்தையும் பஸ்மமாக்கி இரண்மையேன பாத்திரேன பொன்னிறமான கதிர்களை வெளியே அனுப்புறான் பாருங்க. வெளிச்சத்தை இறைவன் கொடுக்குறான் பாருங்க. அவன் தான். அவனிடம் இருந்து வெளிச்சம்னு ஒண்ணு வரலன்னா இங்க ஒரு பொருளுக்கும் ஒரு கலரும் கிடையாது. எல்லா பொருளும் கருப்பு தான். இமேஜின் பண்ணணும்னா ஒரு ரோஜா பூவை கொண்டு போய் ஒரு நல்ல டார்க் ரூம்ல வச்சுட்டு நீங்க வெள்ளை ரோஸா இருக்கலாம், ரெட் ரோஸா இருக்கலாம், கிரீன் ரோஸா இருக்கலாம், எந்த ரோஸா வேணா இருக்கலாம். அதனுடைய ஒரிஜினல் கலர் என்ன? கருப்பு தான். அதுல வெளிச்சம் படும்போது இந்த வெளிச்சத்துல எல்லா கலரும் இருக்குது. அந்த வெளிச்சம் ஒரு பொருள் தனக்குள்ளார எந்த ஒரு கலரை வந்து எந்த ஒரு நிறத்தை தனக்குள்ளார உறிஞ்சி வைத்துக் கொள்ள முடியலையோ அந்த வைத்துக் கொள்ள முடியாத கலர் வெளியே வருது. அந்த வெளியே வர கலர் தான் நம்ம கண்ணுல படுது. இப்ப நீங்க ஒரு பொருளை உங்க முன்னாடி இருக்கிற எல்லாம் பாருங்க. உங்களோட துணி, உங்க ஸ்கிரீன், உங்க கண்ணு முன்னாடி 1000 விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு பொருளும் வெளிச்சத்துல இருந்து ஒரு நிறத்தை உள்வாங்கி வைத்துக் கொள்ள முடியலையோ எந்த ஒரு கலர் அதுல இருந்து வெளியே வருதோ அதுதான் நம்ம கண்ணுக்கு பட்டு கலரா தெரியுது. இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எதனால வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கு அப்படின்னா ஒளினால தான். அப்ப வெளிச்சம்னு ஒண்ணு இல்லைன்னா உங்களால இந்த டேபிள் மேல இருக்கிற ரோஜா பூவை இந்த பூன்னு உங்களால பார்க்க முடியாது. ரைட், வெளிச்சம் வந்தாச்சு. அப்புறம் இதை பார்க்கறதுக்கு என்ன வேணும்? நமக்கு கண்ணு வேணும். இந்த கண்ணு இருந்தா மட்டும் போதாது, கண்ணுல பார்வைன்னு ஒண்ணு இருக்கணும். இந்த கண்ணுக்கு உள்ளார மனசு அப்படிங்கிறது ஒண்ணு வேணும். கண்ணுக்கு பிராண சக்தின்னு ஒண்ணு வேணும். அந்த கண்ணுக்கு மூலமாக உள்ளார மனசுன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு டேபிள் மேல இருக்கு, பூ இருக்கு, நீங்க கிராஸ் பண்ணி போறீங்க, நீங்க கவனிக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்க மனம் அதை போக்கஸ் ஆகல, கண்ணுல பட்டிருக்கு, அந்த வழியா தான் வந்திருக்கும் அப்படின்னா மனமானது அங்க பொருந்தலைன்னா அப்ப அது நமக்கு தெரியாது. இந்த மனமானது இதை எடுத்துக்கிட்டு இங்க முன்னாடி இருக்கிற பொருளை ஹேண்டில் பண்ணிட்டு இதை கொண்டு போய் உள்ளார கம்பேர் பண்ணி பார்க்கும், அசோசியேட் பண்ணி பார்க்கும், பதிவு எங்க இருக்குன்ட்டு. அந்த பதிவு தான் உள்ளார ஆன்மாவுல பதிவா இருக்கு அல்ல கருமையத்துல பதிவா இருக்கு. இப்ப ஆன்மாங்கிற உள்ளார இருக்கக்கூடிய ஒரு திரை, அதுல இருந்து வெளிப்படுகின்ற மனம், அது வந்து ஒரு புலன்ல மோதுது, கண்ணுல மோதுது, கண்ணுல இருந்து போற ஒளி பூ மேல மோதுது. இந்த பூ மேல இருந்து அப்படியே ரிட்டர்ன் போகுது. இங்க ரிட்டர்ன் போய் அந்த கருமையத்துல போய் இதே பூ அங்க போய் பிரதிபலிக்கும் போது இது குட்டியா போய் அங்க போகும்போது உள்ளார இதே மாதிரி ஒரு காப்பி அங்க இருக்கு. இது ரோஜா பூ அப்படிங்கிறது அது பேர் வச்சிருக்கோம்.
இதை கொண்டு வந்து மூளையில கொண்டாந்து உங்களுக்கு கொடுக்குது. இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றது யாருன்னா இந்த மனம். அப்போ உள்ளார இருக்கிற ஆத்மா, ஆத்மாவுக்கு முன்னாடி இருக்கிறது மனம், அதுக்கு முன்னாடி இருக்கிறது கண்ணு, கண்ணுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட். இந்த சீக்வன்ஸ் உங்களுக்கு வந்து நினைவுல இருக்கணும். இதை நல்லா புரிஞ்சிருக்கணும். அப்பதான் இந்த உபனிஷத்து புரியும். அப்ப கண்ணு எதை பார்க்குதோ அந்த பொருளை வந்து உள்ளார இருந்து உள்ளார ஒண்ணு பார்த்துட்டு இருக்கு. அதுதான் எது கண்களால பார்க்கப்படுவது இல்லையோ. முதல் வார்த்தை 7வது ஸ்லோகத்துல இப்படி அழகா இருக்கும். இந்த கண்ணை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறது ஆத்மாவை பாருங்க. கண்களால ஆத்மாவை பார்க்க முடியாதுங்க. ரொம்ப சிம்பிளா அந்த வார்த்தை. எது கண்களால பார்க்கப்படுவதில்லையோ அப்படின்னு அந்த அந்த வார்த்தை வந்து சம்ஸ்கிருதத்துல இருந்து டிரான்ஸ்லேட் ஆகும். உங்க சக்ஷு எத்து சக்ஷுஷா ந பஷ்யதி, ந பஷ்யதி, எது கண்களால பார்க்கப்படுவதில்லையோ. ஏன எதனால், சக்ஷும்ஷி கண்கள் பஷ்யதி, உள்ளார்ந்து எதனால் கண்கள் பார்க்கப்படுகிறதோ அதுவே ஆன்மா. அதாவது கண்ணால ஆன்மாவை பார்க்க முடியாது. ஆனா எது இருந்தா இந்த கண்ணு வந்து பார்க்கும். ராஜலட்சுமி அம்மா, கருப்பசாமி எல்லாம் இருக்கோமா? வாழ்க வளமுடன் இருக்கிறேங்கய்யா. இருக்கீங்களா? இருக்கங்கய்யா, இருக்கங்கய்யா, இருக்கங்கய்யா. புரியுதா என்ன சொல்றாங்க இந்த உபனிஷத்து உங்களுக்கு? ஏன்னா ஒரு புலன்களை வச்சு நீங்க ஆன்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எது கண்களால பார்க்கப்படுவதில்லையோ இதான் முதல் வார்த்தை. அதாவது உங்களால கண்களால ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆனா கண்ணு இந்த உலக விஷயங்கள் எல்லாம் பார்க்குது இல்ல. அது எதனால பார்க்குது? அதுக்குதான் இந்த சீக்வன்ஸை சொல்லி கொடுத்தேன். உள்ளாரக்கூடிய ஆன்மா இருக்கிற வரைக்கும் தான் இந்த கண்ணு வந்து உங்களுக்கு மற்ற பொருள்களை பார்க்கும். உதாரணத்துக்கு ஒருத்தன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கண்ணு திறந்தே இருக்கு. அவங்க முன்னாடி போய் நாம நிக்கிறோம். அவருக்கு தெரியுமா தெரியாத நம்ம வந்திருக்கோம்னு? தெரியாது. ரொம்ப சிம்பிள். இதை விட எப்படி எளிமையா சொல்றது? சரி, ஒருத்தன் கண்ணை திறந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி போய் நிக்கிறோம். நம்ம வந்திருக்கோம்னு தெரியுமா தெரியாதா? அவனுக்கும் தெரியாது. ஏன் அவன் இறந்து போல உயிரோட தானே இருக்கான். அப்போ இந்த சீக்வன்ஸை பார்க்கணும். ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. ஒருவன் தூங்கிட்டு இருக்கிறவனுக்குள்ளார ஆன்மா இருக்கு, இறந்து போனவனுக்குள்ளார ஆன்மா இல்லை. தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது? மனம் என்பது இல்லை, கண்ணு கண்ணாதான் இருக்கு. அப்ப கண்ணு பார்க்கப்படும் கருவிதான். ஆனா அதுக்கு உள்ளார 2 லேயர் இருக்கு. மனம்னு ஒண்ணு இருக்கு, உள்ளார ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த சீக்வன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆத்ம ஞானத்தினுடைய படிநிலைகளை நாம் எங்க இருக்கோம்னு தெரியும். இல்லைன்னா இந்திரியங்களோட புலன்களோட உலக விஷயத்தோட இப்படியே நின்று போயிடும். இந்த உபனிஷத்துக்கள் நீங்க படிக்கிறீங்க, எக்ஸாம் போறீங்க, எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ண பாஸ் பண்ணவங்க எல்லாரும் யூஸ் இல்லாதது தான் அதெல்லாம். நமக்கு என்ன வேணும்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம கண்ணு எப்படி ஒர்க் பண்ணுது, உள்ளார மனம் எப்படி ஒர்க் பண்ணுது, இதுக்கெல்லாம் உள்ளார ஆதாரம் இருக்கிறது இது. இதை விட அழகான வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அது முதல்லயே சொல்லிடுச்சு, எப்பா வார்த்தைகளால விளக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் முயற்சி பண்ணது பாருங்க உபனிஷத்து. எது கண்களால பார்க்கப்படுவதில்லையோ, எது உங்களால இதுவரைக்கும் கண்களால பார்க்க முடியாத ஒரே பொருள் எதுன்னா ஆன்மாதான். ஆனா எதனால அந்த கண்ணு மத்ததெல்லாம் பார்க்குதோ, இப்ப கண்ணு பார்க்கறதுக்கு எது ஆதாரமா இருக்கோ அதுதான் ஆன்மா. இப்படி ஒவ்வொரு புலன்களுக்கும் வரிசையா சொல்லி கொடுக்குங்க இந்த உபனிஷத்து. கேள்வி, இந்த மனம் யாரால இயங்குது, இந்த பிராணா யாரால ஏவப்பட்டு இயங்குது, இந்த கண்ணு எதனால பார்க்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவா சீக்வன்ஸா லைனா சொல்லி கொடுக்கும். குட்டி உபனிஷத்துங்க. ஒவ்வொரு புலன்களும் சொல்லி கொடுக்குது. எது மூச்சினால முகரப்படுவது இல்லையோ, அதாவது மூக்களை முகர்ந்தெல்லாம் நீங்க வந்து ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எதனுடைய காரணத்தினால இந்த மூச்சு முகர்கிறதோ, உங்களுக்குள்ளார வந்த ஸ்மெல்லு
இதுதான் ஸ்மெல்லுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளார ஒரு ஆதார பொருள் இருக்குல்ல, மெய்ப்பொருள் இருக்குல்ல, அதுதான் ஆன்மா. இப்படி ஒவ்வொரு புலன்களுக்கும் வச்சு சொல்லி கொடுக்குது இந்த உபனிஷத்து. ஒண்ணு புரிஞ்சாலே போதும் உங்களுக்கு, மீதி எல்லாம் புரிஞ்சுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் வந்து இதை சிம்பிளா வந்து மூவ் பண்றேன். இப்ப அது அடுத்து என்ன சொல்லுது, இந்த ஆன்மாவை தேடுறதுக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொல்லி கொடுக்கும். இன்னொரு இடத்துல இந்த 2வது சாப்டர்ல இதுல ஒரு ஸ்லோகம் சொல்லும். இப்ப இதுல வந்து நமக்கு எல்லாம் நிறைய விஷயம், எல்லா விஷயம் தெரியுமான்னா தெரியாது. இல்ல, நமக்கு ஆன்மா கூட தெரியுமான்னா தெரியாது. ஆன்மால நமக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா இந்த உபநிஷத்து எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. உனக்கு என்ன தெரியாது, ஆனா ஆன்மாவுக்கு தெரியும்னு. இதனாலதான் நம்ம இப்போ ஓம்ங்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம கடவுளை வழிபடுறதா இருக்கட்டும், நீங்க நினைக்கிறதா ஆகுவீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன உருவாகும்னா அவநம்பிக்கை உருவாகும். நான் வந்து இறைவனை பத்தி நினைச்சுக்கிட்டா இறைவனுக்கு தெரியுமா அப்படி? இ- இறைவன் கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் அப்படின்னா, இந்த வேண்டுதல் இறைவனுக்கு போய் ரீச் ஆகுமா ஆகாதா? அது இறைவன் நமக்கு வந்து செயல்படுத்துவாரா படுத்த மாட்டாரா? இப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு உருவாகும். உருவாகுமா உருவாகாதா? இப்ப இறைவன் கிட்ட போய் வேண்டுதல் வைக்கிறதா வைக்க கூடாதா? இறைவன் கிட்ட வேண்டுதல் வச்சா அது நடக்குமா நடக்காதா? அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இறைவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறதா வைக்க கூடாதா? வச்சா அது நடக்குமா நடக்காதா? வேண்டுதல் வைப்பதும் நாமே, வேண்டுதல் வைப்பதும் நாமே, இந்த உபனிஷத்து அப்படிதான் சொல்லும். வேண்டுபவனும் நாமே. அங்க வேண்டுதல் வைக்கிறது இன்னொன்னு இல்ல, வேண்டுதல் வைக்கிறவனே அந்த அதேதான். வேண்டுதல் வைக்கிறவனே இன்னொன்னு ஒன்னா இருக்கும்போது அங்க வேறு பொருள் இல்லை அப்படின்னு சொல்ல அந்த முடிஞ்சு 7வது ஸ்லோகம் அப்படிதான். இப்ப 3வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல அப்படிதான் சொல்லும். உனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டு இருப்ப, ஆனா உனக்கு தெரியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அதுக்குள்ள தெரிஞ்சிருக்கு. அதுதான் அந்த ஆன்மா அப்படிங்கிறது. நீ தெரியலன்னா ஒண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஏன்னா எல்லாமே அதுக்கு தெரியும். வேண்டுதல் வைக்கிறதே இறைவன் தான் அப்படின்னும் போது உள்ள இருக்கிற எல்லா வேண்டுதலும் அதுக்கு தெரியும். அப்படி வந்து இந்த பேதம் இல்லை அப்படிங்கிற அத்வைத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும். அதுங்க வேண்டுதல் வைக்கிறதே நாம தான், நானே தான் வேண்டுதல் வைக்கிறேன், அது எனக்கு தெரியுமா தெரியும். இந்த கூட்டத்துல வந்து இப்ப ராஜலட்சுமி அம்மா வந்து ஸ்கிரீனுக்குள்ள இருக்காங்க, டார்க்கா தான் இருக்காங்க, பேர் தெரியாது, நமக்கெல்லாம் யாரும் தெரியாது. இப்ப நான் ராஜலட்சுமி அம்மா பத்தி பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்க ராஜலட்சுமி அம்மா பார்க்கல, நான் பார்க்கல. ஆனா ராஜலட்சுமி அம்மா பத்தி பேசிட்டு இருக்கோன்ற ராஜலட்சுமி அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஆன்மாவை பத்தி தெரியாது தெரியாதுன்னு பேசிட்டு இருக்கோம். ஆனா உள்ளார இருந்தது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டேய், என்னை பத்தி தான்டா பேசிட்டு இருக்கிறீங்க, நான் தான்டா அது. இதுல இன்னொரு காமெடி அது சொல்லும். டேய், என்னால தான்டா நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, என்னை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்களே, அதுவே என்னால தான்டா சிந்தனை பண்றீங்கன்னு உள்ளார சொல்லிட்டு இருக்கோம். அந்த உள்ளார எது சிந்தனை பண்றதுக்கு ஆதாரமா இருக்கோ அதுதான் ஆன்மா. அவ்வளவு. அதாலதான் எல்லாம் இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒண்ணும் கேட்கல இந்த உபநிஷம். அவ்வளவு. இதுல ஒரு ஸ்டோரி, ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரி, நம்ம மெட்டீரியல் அந்த ஸ்டோரி வந்து நம்ம இங்கிலீஷ்ல கொடுத்தப்ப இருந்தாலும் உங்களுக்கு ஸ்லோகங்கள் வைஸா இதை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து இந்த இதுல போட்டிருக்கேன். இது இவரு நம்ம வேல்முருகன் ஐயா கொடுத்த அந்த ஃபைலை வந்து உங்களுக்கு ஓபன் பண்ண டிஸ்பிளேக்காக. இதுல இந்த புலன்கள்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க 3வது கண்டத்துல. இந்த தேவர்கள் எல்லாம் பார்க்கடலை கடைஞ்சு அதுல அமிர்தம் எடுத்து உண்டாங்க பாருங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் புராண கதைகள் இருக்கிற வார்த்தைகள்லாம் பயங்கர ஆழமானது. அமிர்தம் எடுத்தாங்க அமிர்தம் எடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. நாமெல்லாம் என்ன நினைச்சுப்போம், இமேஜின் எப்படி பண்ணுவோம்? தயிரை கடைஞ்சு அதுல இருந்து வெண்ணெய் வரும், மேல மிதந்துட்டு இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டா வெண்ணெய் மாதிரி இருக்கும். அமிர்தம்ங்கிறது அப்படித்தானே ஒரு வெண்ணெய் மாதிரி வந்திருக்கும்ல.
அதை எடுத்து ஒருத்தர் முழுங்கினாரு. அது ஆழகால விஷம் இருந்தனால கழுத்துல வந்து நின்னுடுச்சு. அவர் கழுத்தை பிடிச்சாங்க, நீலகண்டன் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் ஈஸ்வரனுக்கு. அது அப்படியெல்லாம் இல்லை. மிருத்தம்னா இறப்பு, அமிர்தம்னா இறைவா நிலை. அது அங்க கிடைக்கிறது, அது வந்து ஞானம் அது. இது யாருக்கு கிடைக்குது இந்த அமிர்தம் அப்படின்னா தேவர்களுக்கு கிடைக்குது. இப்ப தேவர்கள்னா என்னங்கிற கான்செப்ட் நாமெல்லாம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, ஒரு மேக மூட்டத்துக்கு மேல இருந்து மேகத்தில் நடந்துட்டு இருப்பாங்க, அவங்க அங்கிருந்து பிளஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படிதான் தேவர்களை இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம். அது என்ன அர்த்தம்னா, ஏன் மேகமூட்டத்தில் கொண்டு போய் வச்சு அதை காட்சிப்படுத்துறோம்னா, அவங்களுக்கு சரீரம் கிடையாது, இந்த ஸ்தூல சரீரம் கிடையாது. அப்ப சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய எது அப்படின்னா நம்மளையே நம்ம கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த காதுகள் எல்லாம் இயக்கக்கூடிய தேவன் எது, எந்த தேவனால கண்ணு காதெல்லாம் இயங்குதுன்னு கேட்டாங்க. அப்ப கண்ணு காதல இயங்குறதுக்கு எது காரணமா இருக்கு? பிராணா. பிராணா தான் தேவர்கள், வேற ஒண்ணும் இல்லை. கண்ணுக்கு ஒரு பிராணா இருக்கு, காதுக்கு ஒரு பிராணா இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிராணா வேலை செய்யுது. அது பிராணாவை தான் நம்ம தேவர்கள்னு சொல்றோம். தேவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க பாருங்க. நமக்கு எத்தனை புலன் இருக்கு? 5 புலன் இருக்கு. தேவர்கள் எத்தனை தேவர்கள்? பட்டு முப்போடி தேவர்கள்னு சொல்லுவாங்க சார். 33 கோடி தேவர்கள். 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அப்ப இந்த பிரபஞ்சத்துல நம்ம உடம்பு விட்டு வெளியே வந்தா அந்த பிராணம் 33 கோடி வேலையே பண்ணுது. நமக்குள்ளார 5 வேலை தான் பண்ணுது. அப்ப இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பிராணம் நம்ம உடம்புக்குள்ளார வெறும் 5 புலனை வச்சுட்டு 5 வேலை பண்ற நமக்கே இவ்வளவு ஆட்டம்னா, இந்த பிரபஞ்சம் 33 கோடி புலன்களை வச்சுட்டு வேலை செய்யும்போது எப்படி இருக்கும்? சூரிய மண்டலத்தோட கம்பேர் பண்ணும்போது வியாழன் கோளை கம்பேர் பண்ணா சூரியன் ரொம்ப சின்னது. இது நம்ம பூமி நில உலகம் சின்னது. சூரியனோட கம்பேர் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப சின்னது. இது அப்படியே நீங்க அந்த கேலக்சியில எடுத்துட்டு போனீங்கன்னா இந்த பூமி நில உலகம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு டஸ்ட் மாதிரி மாறி போயிடும். அப்ப இந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு நில உலகம், இந்த நில உலகத்தை மேல இருந்து பார்த்தா நாமளே ஒரு டஸ்ட் மாதிரி தான் இருப்போம். அதுக்குள்ள இருக்கிற நாம. இப்ப தெரியுது அந்த தேவர்கள் அப்படிங்கிற அந்த அவங்க அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த அமிர்தம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் போடும்போது இவங்களெல்லாம் உணர்த்துறதுக்காக இறைவன் ஆடின ஒரு டிராமா தான் இங்க இந்த ஸ்டோரியை இங்க வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஆன்மாவை அறியறதுக்காக இந்த பிரம்மர்கள்லாம் இப்படி வந்து பார்க்கடலை கடைஞ்சு நாமெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கும் போது இறைவன் வந்து பண்ண ஒரு வேலை, இவங்களுக்கெல்லாம் நாம யாரும் கடவுளுக்கு நாமெல்லாம் யாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மம் வந்து என்ன பண்ணுச்சா, அவங்க தேவர்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து இப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மா நம்மள இருந்து பிரிஞ்சு வந்து நம்மளையே கேள்வி கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து தனியா வந்து நிக்குது. தனியா நிற்கும் போது இது வரைக்கும் தேவர்களுக்கு இப்படி ஒரு உருவத்தை புதுசா இருக்கு, இதை பார்த்ததே இல்லை. யக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரைக்கும் இந்த மாதிரி பார்க்காத ஒரு உருவத்தில் இல்லாத ஒரு உருவம் முன்னாடி வந்து நிக்குது. அப்போ வந்து அந்த தேவர்கள்லாம் அக்னி தேவனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, அதை போய் யாருன்னு பார்த்துட்டு வா அப்படின்ட்டு. அக்னி அங்க போய் அது முன்னாடி நிக்கிறான். அப்ப வந்து அக்னி போய் நின்ன உடனே அக்னி தேவன்கிட்ட வந்து அந்த கொஷின் வந்து கேக்குது, நீ யாரு அப்படின்ட்டு. இதுல உங்களுக்கு அக்னி வந்து இந்த வார்த்தைகள்லாம் கொஸ்டின்ல வரும், பார்த்துக்கோங்க. அக்னி தேவன் போய் அங்க நிக்கிறான், நீ யாருன்னு வந்து அந்த எக்ஸா வந்து வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த புதிய உருவத்தில் இருக்கக்கூடிய பிரம்மம் வந்து அங்க முன்னாடி இருக்குது. அது தேவர்களுக்கு யாருன்னு தெரியல. அங்க போய் இந்த அக்னி தேவனை அனுப்பியிருக்காங்க. அக்னி போய் நின்ன உடனே அந்த எக்ஸா கேட்கறாங்க, நீ யாரு அப்படின்ட்டு. காசி நீ யாரு அப்படின்னு. அதுக்கு வந்து அக்னி வந்து பதில் சொல்றாரு, அகம் நான் வந்து என்னவா இருக்கேன் அப்படின்னா ஜாதவேதா. ஜாதவேதன் அப்படிங்கிறது அதனுடைய பேரு. அக்னிக்கு இன்னொரு பேர் என்ன கேனோ உபனிஷத்தின் அடிப்படையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப நீங்க இதை ஜாதவேதன்னு சொல்லணும். அகம் நான்
ஆஹ் என்ன பண்ண முடியும், எனக்கு எனக்கு என்ன பேர் அப்படின்னா ஜாதவேதன் என்று அறியப்படுவோம் நான் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப நீ அக்னி யாருன்னு கேட்டதுக்கு இதுக்கு வந்து பதில் கிடைச்சிருச்சு. ஓகே, அவர் வந்து ஜாதவேதன் சொல்றாரு அப்படின்னா எல்லாத்தையும் எரிக்கக்கூடியவன்னு அர்த்தம். அப்படியா? நீ வந்து எல்லாத்தையும் எரிக்கக்கூடியவனா? அதுல இன்னொன்னு ஜாதவேதனுக்கு வந்து இன்னொரு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஜாதவேதன் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சவனும் ஒரு பேரு, எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு பேரு. அப்ப எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட அது வந்து பிரம்ம ஞானத்துக்கு வந்து அது ஈடாகாது. அப்படிங்கிறது தான் இந்த தேவர்களை கம்பேர் பண்ணி, தேவர்கள் அறிந்து வைத்திருக்கிற ஞானத்துக்கும் மேலானது அப்படிங்கிறது தான் அந்த பிரம்ம ஞானம். அது புரிவிக்கிறது இந்த இந்த ஸ்லோகமே. அப்படியா? நீ வந்து எல்லாம் தெரிஞ்சவன், நீ ஜாதவேதன் தானே, உன்னுடைய சக்தி என்ன, உங்ககிட்ட என்ன வலிமை இருக்கு அப்படின்னு அந்த யக்ஷா வந்து கேக்குது. என்கிட்ட என்ன வலிமை இருக்கா? என்னால வந்து எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? எரிச்சிட முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிளா எரின்னு ஒரு புல்லு துரும்ப தூக்கி அவர் முன்னாடி போடுவார். அவர்கிட்ட இருந்து அக்னியை கக்குவார். இந்த நம்மளுடைய சில படங்கள்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, இந்த டிராகன்லாம் இருக்கும், அது வாயிலிருந்து நெருப்பெல்லாம் விட்டுட்டு போகும். அப்படி அவர் நெருப்பை கக்குறாரு, ஆனா அந்த நெருப்புல போய் அந்த புல்லு எரிய மாட்டேங்குது. ஒரு நெருப்புக்கு அக்னிக்கு இது வரைக்கும் நான் எரிக்கணும்னு நினைச்ச எந்த பொருளும் எரியாம இருந்தது இல்ல. இந்த புல்லு ஏன் எரிய மாட்டேங்குது? ஒரு புல்லு கூட எரிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த எக்ஸா தூக்கிப்பாடு புல்லு எப்பேற்பட்டதா இருக்கும். அதனால பயம் வந்துடும். பயம் வந்துட்டு ஐயோ சொல்லி ரிட்டர்ன் ஓடிடுவார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேவர்கள் வந்து வாயு தேவனை கூப்பிட்டு அவரை அனுப்புவாங்க. "ஏய், நீ போய் பார்த்துட்டு வாங்க என்ன வந்திருக்கு, அது யாருன்ட்டு." அங்க போனோடனே இதே மாதிரிதான் அந்த எக்ஸா வந்து கேட்பாரு, நீ யார் வந்திருக்கிறது, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளா சொல்லுவாரு, நான் வாயு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாயுக்கு அப்படி வந்து இவருக்கும் ஒரு பேர் உண்டு. உம் மாதரிஷ்வா. மாதரிஷ்வா. அஹ் இந்த வார்த்தைகளை பிடிச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா இங்க இருக்கு பாருங்க இந்த வார்த்தை மாதரிஷ்வா. நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து வாயு, எனக்கு மாதரீஸ்வரன் ஒரு பேர் உண்டு அப்படின்ட்டு. என்ன மாதரீஸ்வர் அப்படின்னா நான் எங்க மலையக்கூடியவன், எங்க வேணா போவேன், எங்க வேணா ஆடக்கூடியவன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, காத்து எங்கும் இயங்கக்கூடியது. அது இயங்கலைன்னா முடிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட தேவன் இது. இந்த தேவன் நான் எல்லா இடத்துலயும் இயங்கிட்டு இருக்கிறவன், எல்லாத்தையும் இயக்கக்கூடியவன். ஓ அப்படியா? இந்த புல்ல கொஞ்சம் அசைச்சு காட்டு அப்படின்னா இவர் எவ்வளவு ஊதுனாலும் அதை அசைய மாட்டாங்க. இவர் ஓடிடுவார். ஓடி போய் அங்க போய் நிப்பாரு, என்னாலும் கண்டுபிடிக்க முடியல யாரு அப்படின்ட்டு. அப்ப வந்து அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய, தேவர்கள்லாம் தலைமை பொறுப்புல இருக்கிற ஹெச்ஓடி யாரு, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இல்லைங்க, கொடுத்துருப்பாங்க ஒரு இடத்துல அந்த வாயுதேவன் விரைஞ்சு நெருங்கினா அப்ப வந்து இந்திரன் தான் இதான் இங்க இருக்கான் பாருங்க. பிறகு இந்திரன் இந்திரன் கிட்ட போய் சொல்றாங்க, தலைவரே இந்த மாதிரி ஒரு எக்ஷன் ஒருத்தன் வந்தா புதுசா இருந்தா, உருவத்துல புதுசா இருக்கு, யாருன்னு போய் பார்க்கலான்னு போனா இந்த தேவலோகத்துல ஏதோ ஒரு புது உருவம் வந்திருக்கு, யார் ஒருத்தர் புதுசா வந்திருக்கான்னு போய் பார்த்தா இந்த மாதிரி தான் எங்களோட பொழப்பு, நாங்களாம் இந்த மாதிரி மூக்கு உடைஞ்சு போச்சு, நோஸ் கட் ஆகி போச்சு, அக்னியால எரிக்க முடியல, வாயுவால அசைக்க முடியல, இப்பேற்பட்ட ஒரு ஆளா இருக்கான், அவன் யாரு அப்படின்ட்டு. ஆனா இந்திரன் வந்து கெஸ் பண்ணிடுவாரு. தேவர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குன்னா கண்டிப்பா அது இறைவனா தான் இருக்கும் அப்படின்ட்டு. அவர் கெஸ் பண்ணிட்டு போனதுனால அங்க போய் பார்த்தா அங்க இறைவன் இல்லை, எஸ்கேப்டு. அங்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்திரன் வந்து விசாரணை பண்ணும்போது அங்க உமாதேவின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அந்த உமாதேவி வந்து இப்ப வந்து போனது யக்ஷன் தான். அவர் இல்லாம மின்னல் வருவதில்லை, அங்க வந்து இடி இடிப்பதில்லை. எல்லாத்துக்கும் இறைவன் தான் காரணம். அதெல்லாம் நீங்க விட்டுட்டு நீங்க வந்து எல்லாத்துக்கும் அமிர்தம் கிடைச்சதுக்கு நான் தான் காரணம், நீங்க எல்லாம் ஆட்டம் போட்டீங்க, இதை புரிவிக்கிறதா இறைவன் வந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த உபனிஷத்து வந்து கன்க்ளூட் பண்ணும்.
இந்த பகுதியில் கடைசியில வந்து அந்த இறைவனுடைய தன்மையை தான் ஆன்மா நமக்குள்ளாரே இருக்கு அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி இந்த உபனிஷத்து முடிக்கும். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் முதல்ல ஒரு கதை வடிவத்துல சொன்னப்பட்டாலும் கூட அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் நாம வந்து கொஞ்சம் உள்வாங்கிற பக்குவத்துக்கு வரணும். அதே போல இந்த கதையை படிக்க முடியும்னு நம்பணும். முதல்ல கதை சொல்ற ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள இருக்கிற கருத்தை ஆராய்ச்சி பண்ணணும். இவ்வளவுதான். ஏன் சார் உபனிஷத்து படிக்கணும்? ஏன் சார் பகவத்கீதை படிக்கணும்? ஏன் வேதாத்திரியம் படிக்கணும்? அதாவது அசோசியேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா? உள்ளார நமக்குள்ளார பதிவு இருக்கு. நமக்குள்ளார இதுவரைக்கும் இந்த பிரபஞ்சம் தோன்றிய எல்லா விஷயங்களும் நமக்குள்ள கருமையத்துல பதிவா இருக்கு. ஆனா எல்லா விஷயமும் நமக்கு இப்ப வெளிப்படுமானா வெளிப்படாது. நம்ம வெளியில இருந்து கொடுக்கிற எந்த அவுட்புட் எதுல போய் மோதுதுன்னு தெரியாது. அதுல ஏதாவது இந்த உபநிஷத்துல இருக்கிற வார்த்தையோ, கீதையில் இருக்கிறதோ, இல்ல வேதத்தில் இருக்கிறதோ, இல்ல சைவ சித்தாந்தத்துல ஏதோ ஒரு விஷயம் உள்ளார போய் அங்க அசோசியேட் பண்ணி அதுல இருந்து வெளிப்பட ஞானமானது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த விசாரணம்லாம் என்ன பண்ணணும்னா, அது வெளிப்படலனாலும் விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் என்ன பண்ணும், இதெல்லாம் உள்ளார போய் ஸ்டோர் ஆயிடும். உபநிஷத்து நமக்கு புரியணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் உள்ளார போய் பதிவாயிடும். எப்படி நாம பேசுறது வந்து நமக்கு தெரியலனாலும் அதுக்கு தெரியும் உள்ளார. நம்ம பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் அதுக்கு தெரியும். எல்லா பதிவும் அதுக்குள்ளார இருக்கும். அப்ப அது உள்ளார பதிவா இருக்கிறதுனால, நமக்குள்ளார அது உள்ளார பதிவுல இருக்கிறதுனால, இதெல்லாம் உள்ளார போய் ஸ்டோர் ஆயிருக்கும். எப்ப எப்ப நம்ம தியானம் பண்ணும் போதெல்லாம் மனமெல்லாம் ஒடுங்குதோ, அப்பெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பதிவுகள் எல்லாம் அழிய பெற்று இந்த ஆன்மா வந்து தூய்மை அடைய ஆரம்பிக்கும். இந்த பதிவுகள் அப்படிங்கிறதுல வந்து நாம கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னா, இந்த விசாரணம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து யோக வசிஷ்டம் எல்லாமே இங்கதான் கொண்டு வந்து நம்மள விடும். தியானம் டெக்னிக் வித்தியாலாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது எதாவது கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப அந்த டெக்னிக்லாம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்மளால ரிமூவ் பண்றது கடினமா இருக்கும். ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாம் மேல் மட்டத்துல போட போட பழசெல்லாம் அழிஞ்சு போகும். இந்த விசாரணம் பண்ண பண்ண இதெல்லாம் நானே இல்லைங்கிற அகங்காரத்தை விட விட இந்த வேதம் கடைசியா கன்வெர்ட் பண்றது என்னன்னா, நானுங்கிறத அழிச்சிடணும். இந்த வெளியில இருக்கக்கூடிய நானுங்கிறத அழிச்சிங்கன்னா எனதுங்கிறது ஆதாரம் இல்லாம போயிடும். இந்த நான் எனது அழிந்த பிறகு மீதி என்ன இருக்குன்னா வெறும் பியோர் ஆன்மா மட்டும் இருக்கும். இதை வந்து புரி வைக்கிறதுக்காக பல்வேறு விதமான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறதா இந்த பேசிக் யோகா டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. பேசிக் யோகா டெக்ஸ்ட்ல முதல் பகுதியை வந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். இது மாதிரி மற்ற உபனிஷத்துக்கள் வந்து நீங்க படிக்கலாம். மாண்டூக்கிய உபனிஷத்து வெறும் 12 ஸ்லோகம் தான். எடுத்த உடனே மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய ஸ்லோகமே நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல ஸ்லோகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விளக்கத்தை படிங்க. இங்க எப்படி ஈசாவாசியம் இதம் சர்வம்னு சொல்லுதோ அதே போல ஓம்காரம் தான் சர்வம் அப்படின்னு சொல்லும் அந்த உபனிஷத்து. ஓம்காரத்துல 4 பகுதி இருக்கு. அந்த 4 பகுதியை நம்ம 4 ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். நம்முடைய ஆன்மாவுக்கு 4 நிலை இருக்கு. அந்த 4 நிலையில் நம்ம என்னவா இருக்கோங்கிறத கம்பேர் பண்ணி சொல்லி கொடுப்போம். முழிச்சிட்டு இருக்கோம், கனவு கண்டுட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம். இந்த 3த்துக்கும் தாண்டி இன்னொரு நிலை இருக்கு. இதை கம்பேர் பண்ணி அதை கொடுக்கும். சர்வம் ஓம்காரம் எல்லாமே இங்க ஈசாவாசியம் சர்வம்னு சொன்ன மாதிரி அங்க ஓம்காரம் சர்வம் இது. இந்த ஓம்காரத்தையும் இந்த உபனிஷத்து மாண்டூக்கிய உபனிஷத்து வந்து ஓம்காரம் சர்வம்னு சொல்லும். ஈசாவாசி உபனிஷத்துல ஈசா சர்வம்னு சொன்னோம். ஓம் தான் பூரணம்னு சொன்னோம். அப்ப இந்த ஓம், ஈசா, பூரணம் இதெல்லாம் ஒண்ணுதான் பாருங்க. பிரம்மம் எல்லாம் ஒண்ணுதான். இறைவனுக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கோம்னா ஓம்னு வச்சிருக்கோம், ஈசன்னு வச்சிருக்கோம், பிரணவம்னு வச்சிருக்கோம், பிராணான்னு வச்சிருக்கோம். பிரசனோபனிஷத்து அப்படிதான் சொல்லும். பிராண சேதம் வசிய சர்வம். இங்க இறைவன் வந்து இயக்கத்துல வரும்போது பிராணாவாக இருக்கு. இந்த பிராணாவுக்கு எது மூலமா இருக்கோ அதுதான் இறைவன். இப்படி எல்லாமே வந்து இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தும் அதனுடைய ஆஸ்பெக்ட்ல இருந்து வெறும் 12 ஸ்லோகங்களை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அதுல 7வது ஸ்லோகம் ஆன்மாவை பத்தி, அது எப்படியெல்லாம் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மையத்துல நின்று எப்படி இருக்கும் எப்படி இல்லை, இந்த ஆன்மா எப்படி இருக்கும் எப்படி இருக்காது
அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்கிறத முதல்ல சொல்லி அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறத சொல்லும். அந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு நேரடியாவே அதுல இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்ப வெறும் 12 ஸ்லோகம் தான் அப்படிங்கிறதுனால 12 ஸ்லோகமும் அப்படி படிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எந்தெந்த உபநிஷத்துக்கள் எல்லாம் கம்மியான ஸ்லோகம் இருக்கோ அந்தந்த உபநிஷத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எடுத்து போட்டு கேள்வி கேட்பாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே போல உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும் இந்த 12 ஸ்லோகம் படிக்கும்போது. பெரிய பெரிய உபநிஷத்துக்களை படிச்சு புரிஞ்சுக்கிறத விட வெறும் 12 ஸ்லோகத்தை படிச்சு நமக்கு ஆத்ம ஞானம் வருதுன்னா எப்படி இருக்கும்? நீங்க எந்த விசாரணம் நான்யார் விசாரணையில போய் ரமண மகரிஷியோட எல்லா கான்செப்ட் எடுத்து படிச்சாலும் சரி, வேதாத்திரி மகரிஷியில் அகத்தாய்வுல கடைசியில போய் நின்னுக்கிட்டு நான்யார் விசாரணை பண்ணாலும் சரி, இதுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கிறது இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து. ரொம்ப எளிமையா கொடுத்திருப்பாங்க 4 ஸ்டேட். இந்த 4 ஸ்டேட்டோட எதாவது கம்பேர் பண்றோம். அதுல அந்த உபனிஷத்துக்கள் சில பேரை கொடுத்திருப்போம். ஒவ்வொரு அவஸ்தாக்கும் ஒரு பேரு. ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தா, துரியாகா. 4 அவஸ்தால நமக்கு என்ன பேரு, நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அப்ப நம்மளுடைய புலன்கள் எது இதெல்லாம் வேலை பண்ணுது, இந்த புலன்கள்லாம் நம்ம உறங்கிட்டு இருக்கும்போது இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் போயிட்டு எது வேலை செய்யுது, பிராணா மட்டும் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விளக்கங்கள் எல்லாம் அதுல கொடுத்து நம்முடைய தேவர்கள்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் உபனிஷத்து ஈசாவாசி முடிஞ்சு சொல்லு. அந்நிய தேவாகுர் அந்நியா. ஸோ எது வித்யா எது அவித்யாங்கிற கான்செப்ட்ல தேவர்கள் எது, தேவர்களுக்கு உள்ளே ஆன்மா எது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளே வந்து இந்த அனட்டமி பிசியாலஜி அறிவியல் கூறு போடுறதை விட என்ன சொல்றது, ஷார்ப்பான லேசர் சர்ஜரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம உடம்பை வந்து சர்ஜரி பண்றது, அதாவது இது பண்ணுவாங்கல்ல, ரேடியேஷன்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ஷார்ப்பா ஒரு பர்டிகுலர் செல்லு மேல அந்த ரேடியேஷனை பாஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு லேசர் சர்ஜரி பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளால நம்ம உடற்கூறுகளை வந்து கூறு கூற பிரிக்க முடியும். செல்லுக்குள்ளார போய் டிஎன்ஏ வரைக்கும் போய் டிஎன்ஏ எல்லாம் பிரிச்சு அந்த டிஎன்ஏவோட மாடிஃபிகேஷன் கூட நம்மளால பண்ண முடியும் ரேடியேஷன் வச்சு. இப்படி நம்ம கூறு போடுற அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இருந்தா கூட அதை விட நம்மளை வந்து ஆழமா கூறு போடுறது தான் இந்த உபனிஷத். நம்முடைய மனம்ங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி எவ்வளவு ஆழமா கூறு போட்டு உள்ளார வந்து பெனிட்ரேட் ஆகி போக முடியுங்கிற ஒரு அற்புதமான டெக்னிக் வந்து இந்த சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த உபநிஷத்துக்களுக்கு வலிமை இருக்கு. வெறும் வார்த்தைகளை வச்சு அந்த அளவுக்கு உள்ளார கொண்டு போயிருப்பாங்க. உங்களுடைய பெனிட்ரேஷனை எடுத்துட்டு போறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ உபநிஷத்துக்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும்னா ஒரு இக்னைட் ஆகணும். என்ன ஆகணும்? பத்தணும். ஒரு தீபம் தான் பற்றி கொள்ளாத வரைக்கும் தீக்குச்சியோட வெளிச்சமும் சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவை. அந்த தீபம் பத்திக்குச்சுன்னா தீக்குச்சி தொடர்ந்து எரியணுமா? தீக்குச்சி பக்கத்துல கூடவே இருக்கணுமா? ஒரு மெழுகுவர்த்தி பற்றி கொண்ட பிறகு தீக்குச்சியோட ஹெல்ப் தேவைப்படுமா? உங்களை யோசிக்கிறீங்க. உபநிஷத்துகளோட புக்குகளை எடுத்து லைனா பாக்குறவங்களோட பொறுமையும் உங்களுடைய விருப்பமும் இருந்தா போதும். வேற ஒண்ணு. கொஞ்சம் பொறுமையா நிதானமா எடுத்து பார்த்து வேக வேகமா அந்த புக்கை படிச்சு முடிக்காம ஒரே ஸ்லோகத்தில் நின்று போங்க. அதுல ஒரு ஸ்லோகத்திலேயே ஆழ்ந்து போங்க. ஒன்னுத்துல ஒரு உபனிஷத்து, வெறும் மாண்டவிக உபனிஷத்து, ஈசாவாசியம், கேன உபனிஷத்தை ஒரு உபனிஷத்து உங்களுக்கு வந்து பத்த வச்சிரும். எப்படி வந்து ஒரு லென்ஸ் வழியா வந்து ஒரு சின்ன ஒளியை நம்ம குவிச்சோம்னா அது ஒரு லென்ஸோட வட்டத்துல இருக்கிற அந்த சூரிய ஒளி மட்டும் ஒரே இடத்துல குவிஞ்சுதுன்னா அது வந்து ஃபயர் ஆகும், நெருப்பாகும். அந்த மாதிரி ஒரு உபனிஷத்துல நீங்க சார்பாய் பத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உபனிஷத்துக்கள் நல்லா படிக்கலாம்.